ஒன்று ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க. 1 ராஜாக்கள் 3:5. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அருமையான தரிசனம் உரைக்கப்பட்டது போல சாலமோனுக்காய் ஒரு தரிசனம் இறங்கி வந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் என்றால் அது ஆச்சரியமாய் இருக்கும், அது அற்புதமாய் இருக்கும். அதிலே கண்ணீர் இருக்காது, அதில் பாடுகள் இருக்காது. இங்கே ஆண்டவர் சாலமோனுக்கு ஒரு தரிசனத்தை தருகிறார். வாசிங்க. சொன்னது யாரு? ஆண்டவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு இந்த வார்த்தையே இல்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷம் நமக்கு பைத்தியமாய் இருக்குது. இதுதான் இன்னைக்கு வார்த்தை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பேசின ஒரு நல்ல வார்த்தையோடு நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த உலகத்துல ஸ்பெஷல் சைல்டுன்னா நம்ம யாரை சொல்லுவோம்? மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவோம். பரலோகத்துக்கு நான் ஸ்பெஷல் சைல்டா இருக்கணும்னா எனக்கு மூளை இருக்கக்கூடாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய இருதயத்திற்கு அருகே நான் இருக்க வேண்டும் என்றால் நான் மற்றவர்களுக்கு பைத்தியமாய் மாறினால்தான் மற்றவர்களை நான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்க முடியும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இங்கே அதோனியா வந்தான் ராஜ்யபாரம் வேண்டும் என்று, அப்சலோம் வந்தான் ராஜ்யபாரம் வேண்டும் என்று. ஆனால் அதோனியா சொல்லுகிறான், நான் பார்த்திருக்க ராஜ்யபாரம் தாண்டி உன் வசமாயிற்று. அந்த சாலமோனிடத்தில் தான் ஆண்டவர் பேசினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் பிள்ளைகள் தரிசனத்தை பார்த்து கலக்கம் அடைந்திருப்பார்கள். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு துக்கத்தை கொடுக்க மாட்டீரே. ஓடி வருகிற எனக்கு வார்த்தைகளை மாற்றுகிற தேவன் தான் ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? யாரும் கலங்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். அழைத்தது அவராய் இருந்தால் அனுப்பினது அவராய் இருக்கும் என்றால் என் அன்பு தேவ பிள்ளை ஒருவராலும் பறித்துக் கொள்ள முடியாது. வேதம் சொல்லுங்க, நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள். ஏசப்பா, மனசு ஃபுல்லா நிறைஞ்சு கேட்கிறது, என் பிள்ளைகளை எனக்கு தாரும் ஆண்டவரே. என் பிள்ளைகளோடு மரண பரியந்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இது இப்படியா இருக்கட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கவனத்தை செலுத்துவோம். எடுத்தவர்கள் வாசிங்க. உபாகமம் 2ஆம் அதிகாரம், உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை என்ன பண்றாங்க? ஆசீர்வதிச்சுட்டு வராங்க. ஆதியாகமத்திலே பார்த்தோம் என்றால் அருமையான தாயார் சொன்னாங்க, நாங்க வேலைக்கு போன இவ்வளவு நாள் எங்களை யாரும் ரொம்ப கடினமா நடத்தல, ஆனா இப்போ கடினமா நடத்துறாங்கன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? சபை மறுபடியும் திறக்கப்பட்டிருக்கிறது, ஊழியங்கள் நடக்கிறது, ஜெபங்கள் நடக்கிறது, குடும்ப ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்றைக்கு நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாயோ தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எதிராளியான பிசாசானவன் சும்மா இருக்க மாட்டான். பஞ்ச காலத்துல வித விதைச்சான், அறுவடை எல்லாரும் சாப்பிடலாம், ஆனா பெலிஸ்தியருக்கு பொறாம வந்துருச்சு. என் அன்பு மகனே, மகளே, இந்த ஆராதனையில் கர்த்தர் உனக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உன் கையின் கிரியைகளில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வருவார் என்றால் பொறாமைகள் வரும், துரோகங்கள் வரும், ஏமாற்றங்கள் வரும், மனசோர்வுகள் வரும். என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்க துறவெல்லாம் வெட்டுறாங்க, பின்னால பெலிஸ்தியர் வந்து துறவெல்லாம் மூடி போடுறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன் ஆசீர்வாதம் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யற, இதெல்லாம் நீ கொடுத்தரணும்னு சொல்லி உன்கிட்ட வாங்குவாங்க. ஆனால் உனக்காக வழக்காட ஒருவர் இருக்கிறார், உனக்காய் பேச ஒருவர் இருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாரால் கண்ணீர் வடிக்கிறீர்களோ அவர்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் உங்களை வாழ வைப்பாங்க. சூசான் அரண்மனையில மொர்தெகாய் வாசலில் உட்கார்ந்தான். இன்றைக்கு நாமும் வாசல் காப்பவர்கள் போல வேலை ஸ்தலத்துல, பள்ளிக்கூடத்துல, காலேஜ்ல அநேகருக்கு முன்பாக அவமானப்படுத்தப்படுறோம். பிரமிளா அழகா ஒரு வார்த்தை சொன்னா, என் பாஸ் எடுத்து வச்சாங்கன்னா அவ ஒரு ஸ்டிக்கர் வசனத்தை மட்டும் சொன்னான். என்ன சொன்னா? உன்னை காக்கும்படிக்கு. அதுக்கு மேல ஒரு வார்த்தையை போன வாரமே அவள்கிட்ட காட்டி கொடுத்தேன். என்ன வார்த்தையை காட்டி கொடுத்தேன்னா, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். எரேமியா 1:19.
ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. மகளை கேட்டு பாருங்க, வேலை ஸ்தலத்தில் அவளை தலையாய் தான் வைத்திருப்பாரே தவிர ஆண்டவர் வாளாய் இருக்க விட மாட்டார். ஒரு பிரமிளாவுக்கு மாத்திரமல்ல, உள்ளே இருக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு காரியம், எங்கே நெருக்கத்தை பார்க்கிறாயோ அங்கே பெருக்கத்தை பார்க்க போகிறாய். எங்கே சரித்திரத்தை பார்க்கிறாயோ அங்கே சரித்திரத்தை பார்க்க போகிறாய். இருதயத்துக்கு தேவையான வார்த்தைகள். அந்த வார்த்தையை போன வாரம் மகளுக்கு கொடுக்கும் போது நான் எரேமியா 1:19 சொல்றேன். அப்ப சொல்றா, இல்லன்னா அதுல 1:8 அதே வார்த்தை தான் இருக்கு. அது என் கையில இருக்கு. உன் கையில இருக்குது உனக்கு தெரியும், பரலோகத்துல இருக்கிறது எனக்கு தெரியும். 2 வார்த்தை ஒரே வார்த்தை தான். என் அன்பு தேவ பிள்ளைய, இங்கே வருவதை கர்த்தர் உனக்கு அறிவித்திருப்பார் என்றால் இங்கே நிற்க வைப்பதை கர்த்தர் எனக்கு அறிவிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைய, வேதம் சொல்லுகிறது பாருங்க, அந்த 7வது வசனத்துல உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாங்க? கையில் கிரியைகளை. அப்போ நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறத ஏசப்பா ஏமாத்த விடுவாங்களா? சொல்லுங்க, ஏமாத்த விடுவாங்களா? விட மாட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீ கஷ்டப்பட்டு விதைக்கிற விதைகள் ஊழியம் அப்படிதான். வேர்வை சிந்தி விதைக்கிற விதைகள் பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்பது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, போன வாரம் என் கூட வந்த அம்மாவுக்கு தெரியும், முடியல, நெருக்கத்தின் பாதையில குடும்பத்துல பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல், எத்தனை காரியங்கள் இருந்தாலும் ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. என்ன மாத்திரம் இல்ல, உட்கார்ந்துருக்கிற உங்களையும் பிரிச்சிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு அன்பு இருக்கணும். எப்படி தெரியுமா? பாஸ்டா சபையா நான் சபையை கேட்கணும், சபையா ஆண்டவரா நான் யாரை கேட்கணும்? ஆண்டவரை தான் கேட்கணும். பாஸ்டரை கேட்டாதீங்க, உங்களால ஆயுசான குறைச்சிருக்கு. விளையாட்டுக்கு சொல்றேன், என் அன்பு தேவ பிள்ளைகளை, என் மேல் பாசம் வைப்பது நல்லது, இதை காட்டிலும் உயிரை கர்த்தர் மேல் வைத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன் கைகளின் கிரியைகளை உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். அப்ப அம்மா இங்க நடந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன வனாந்திரம்? சின்ன வனாந்திரம் இல்ல, பெரிய வனாந்திரம். வனாந்திரத்துல என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும்ல, போற இடத்துல எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்கல்ல, அண்ணாச்சி கடையை திறந்து வச்சிருப்பாரு, எங்க போனாலும் வாங்கலாம்ல. பெரிய வனாந்திரத்தில் நடந்து வருவதை யார் அறிஞ்சிருக்கிறா? கணவனுக்கு தெரியாது. கணவன் நினைப்பாங்க, என் மனைவி நல்லா வேலைக்கு போயிருக்கிறாங்க. மனைவி நினைப்பாங்க, என் கணவன் நல்லா வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ வண்டி ஓட்டும் போது அப்பா அம்மா நினைப்பாங்க, என் பிள்ளை இங்கதான் போயிருக்கான். ஆனால் போகிற பிள்ளைக்கு தான் தெரியும் எத்தனை கடினமான வேலைக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு. என் அன்பு தேவ பிள்ளையை, அருமையான மகள் கர்ப்பத்தை சுமந்துட்டு பின்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம பார்க்கும்போது அவங்க சுமந்திருக்கிறாங்க, அதுதான் தெரியும். ஆனா வயிற்றுக்குள்ளாய் சுமக்கிறதான பாரம் அவர்களுக்கு தான் தெரியும். அப்போ உன்னை கையில் வைத்திருக்கிறாரே, உன் பாரம் அவருக்கு தெரியாதா? ஒரு கேள்வியை கேட்கிறேன். இப்ப சின்ன பிள்ளை உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கா. இந்த பிள்ளைய நான் தூக்கி வச்சேன்னா, இல்ல அவங்க அப்பா தூக்கி வச்சிருக்காருன்னு வச்சுப்போம். எவ்வளவு நேரம் தூக்கி வைப்பாரு? 1 மணி நேரம், 2 மணி நேரம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவார்? எனக்கு கை வலிக்குது, மனைவிட்ட கொடுத்துருவாரு. ஆனா ஏசப்பா அப்படி இல்லை, சாகிற வரைக்கும் கீழவே விட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் ஆண்டவர் தொடங்கும் போதே சொன்னாரு, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேட்டுல. உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு தரதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். செய்திகளை மாற்றினேன், வார்த்தைகளை மாற்றினேன், உனக்காக காலங்களை சமயங்களை நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். உங்க வயசுங்களை போட்டுக்கோங்க. அருமையான அம்மாவை கேட்டா எப்படி ஒரு 40 இல்ல அதுக்கு குறைவு. இந்த வருஷம் ஃபுல்லா யார் தான் உங்களை நடத்தினது? என் அன்பு மகளே, ஆண்டவர் உன்னை மனுஷன் கையில விட்டு கொடுத்துருவாரா? விடவே மாட்டார். இன்னைக்கு விட்டு கொடுத்துருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? உன்னை அவங்க கடினமா நடத்தணும், உன்னை கண்ணீர் வடிக்க வைக்கணும். மொர்தெகாயை ஆமான் கண்ணீர் வடிக்க வச்சான், அலற வச்சான், அழ வச்சான், ரெட்டுல உட்கார வச்சான், சாம்பல்ல உட்கார வச்சான். நாள் ஒண்ணு வந்தது, மொர்தெகாய் கையில ராஜ வஸ்திரத்தை ஏசப்பா கொடுத்து, ஆகாஸ்வேரு கொடுத்து அதை மொர்தெகாய் கையில் கொடுக்க வைத்தார். நீ வாழ்ந்திருப்பதை உன் சத்துரு பார்க்க வேண்டும், நீ ராஜ வஸ்திரம் தரிப்பதை உன் சத்துரு பார்க்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதன் பிறகுதான் தண்டனை உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால வேலை ஸ்தலத்துல எதை குறிச்சும் பயப்படாத. அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ நடந்து வருகிற இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர். இப்ப அம்மாவை கேட்கிறேன், சம்பளத்தை கம்மி பண்ணுவேன்னு சொன்னா கையில சம்பளத்தை கம்மி பண்ணி கொடுத்தாங்களா? ஏன் விட மாட்டா? நான் கஷ்டப்பட்டது, நான் வேர்வை சிந்தினது ஏசப்பா விட்டுருவாரா? விடுவது போல இருக்கும். வட்டியும் முதல்ல ஏசப்பா வாங்கி கொடுத்துருவார். எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் இருந்தாங்க. அங்கிருந்து வெளியே போகும்போது ஏசப்பா அவங்களை வெறுமையா அனுப்புனாரா? என்ன சொன்னாரு தெரியுமா? ஒவ்வொரு ஸ்திரியும் பக்கத்து வீட்டுல போய் வெள்ளியும் பொண்ணையும் கேட்க சொல்லு. ஏன்னா இவங்க வேலையில அவங்க செழிப்பா இருக்கிறாங்க. ஏசப்பாவும் வேர்வைய யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. இப்ப சொல்லுங்க, நான் விரும்புகிறத யார்கிட்ட கேட்க போறேன்? ஏசப்பாட்ட கேட்டா உனக்கு ஒன்றும் குறையாது. சொல்லுங்க, இந்த 3ஆம் மாதத்துல எனக்கு ஒன்றும் குறையாது. கர்ப்பத்தை சுமக்கிற மகள் சொல்லணும், ரத்தம் குறையாது, பலம் குறையாது. எபிரேய ஸ்திரீகள் பலம் உள்ளவர்கள். என் சபையில் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, அதே உபாகமத்துல 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். உபாகமம் 3:22. இல்ல, உபாகமம் 3:22. உபாகமம் ஏசப்பா என்ன சொல்றாங்க? அவர்களுக்கு, அந்த அவர்கள் என்கிற இடத்துல யார் உங்களை பயமுறுத்துகிறார்களோ, யார் உங்களை நடங்க செய்கிறார்களோ, ஏசப்பா வந்து சொல்றாங்க அவர்களுக்கு பயப்படுவீர்களாக. அடுத்தது, போன வாரத்துல பார்த்தோம், யுத்தம் பண்ணுகிறார். ஆனா இன்னைக்கு உங்கள், சொல்லுங்க, ஏன் ஏசப்பாவே வந்துட்டாங்க? உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே. உங்கள் தேவனாகிய கர்த்தர், அவ்வளவுதான், தாமே. அப்போ அவரே முன்னால வராரு. நீ கூப்பிட்டாலும் வருவாரு, கூப்பிடலானா வருவாரு. சில நேரத்துல என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ஏசப்பா, ரொம்ப பேசிட்டாங்க ஏசப்பா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? நஷ்டப்பட விட்டுருவாரா? இதுக்குதான் ஏசப்பா அவங்களை வேலைக்கு கொண்டு போனாங்களா? இதுக்குதான் ஆண்டவர் விசுவாச வாழ்க்கை வாழ வச்சாங்களா? இதுக்காக தான் பிள்ளைகளை தந்தார்களா? இதற்காக தான் கர்த்தர் வளர்த்தார்களா? நஷ்டப்பட விட மாட்டாங்க, அவர்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே யாருக்காக? எனக்காக யுத்தம் பண்ணுவா. அப்ப என் சம்பளத்தை மேனேஜர் கொடுக்க முடியாது, சூப்பர்வைசர் வாங்க முடியாது, என் ஆசீர்வாதங்களை உலகம் எடுத்துக்கொள்ள முடியாது. 24ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஏசப்பா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க? அவர் கைய காட்ட தொடங்கி இருக்காங்க. ஒரு விரல காட்டினாரு, மந்திரவாதிகள் அதுக்கு மேல அற்புதத்தை செய்ய முடியல. அவங்க சொன்னாங்க, இது கர்த்தருடைய விரல். விரல பார்த்தவனாலே மந்திரம் செய்ய முடியலன்னா, கைய காட்டினார்னா, ஒரு விரல காட்ட தொலைச்சிருவேன், கைய காட்டினா அரைஞ்சிருவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் பிள்ளைய தொடணும்னு நினைச்சேன்னா உன்னை இல்லாம பண்ணிடுவார் ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கி செய்யத்தக்க யாருமே இல்ல. யாருக்கிட்டே போய் சொல்லாதீங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படவே படாது. தடைகளை நீக்கி போடுகிற எனக்கு முன்னால் போயிட்டு என் அன்பு தேவ பிள்ளைகளை, என் ஆண்டவர் இதையெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்க, 35வது வசனத்தை வாசிங்க. 4:35. யாரு தேவன்? கர்த்தரே. அவர் மட்டும்தான் தேவன். கர்த்தரே தேவன், அவரே அல்லாமல் காட்டப்பட்டது. ஏசப்பா எதை உனக்கு இதுக்கு காமிச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? உன் வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ண போறாங்க?
ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேளு. உன் வீட்டின் ஆசீர்வாதத்தை கேட்க போகிறாயா? உன் எதிர்காலத்தை கேட்க போகிறாயா? உன் கையில் பிரயாசங்களை கேட்க போகிறாயா? எதை கேட்டாலும் எஸ்தர் ராஜாத்திய, நீ வேண்டுவது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஏசப்பட்ட எல்லாம் கேட்கலாம், ஆனா அவர் ஒரு காரியத்தை நோன்னு சொல்லிச்சாருன்னா அவர் திருப்பி அதை தரவே மாட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா ஒரு காரியத்தை இல்லைன்னு சொன்னா அது கடைசி வரைக்கும் என்னதான் இல்ல. அப்பு கீழே படுத்துக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட காலையும் கையை அடிச்சுட்டு அழுதாங்கன்னா அப்புக்கு அப்பா என்ன வாங்கி கொடுப்பாரு? இன்னொரு வண்டி வாங்கி கொடுப்பாரு. ஆனா ஏசப்பா கிட்ட நீ முட்டி முட்டி அழுதாலும் அவர் வேண்டான்னு சொன்னா ஒரு குச்சி முட்டாய் கூட வாங்கி தர மாட்டார். ஏசப்பா கிட்ட நோ என்று சொல்லுவதும் ஒரு பதில். நம்ம சொல்றோம் இன்னைக்கு ஆமான்னு சொன்னாதான் பதில் நினைக்கிறேன். இல்ல, மோசேயின் வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் ஏசப்பா அவன்கிட்ட கொடுத்திருந்தாங்க. ஜனங்களை தந்தார், பலத்தை தந்தார், அதிகாரத்தை தந்தார், அற்புதங்களை தந்தார், அதிசயங்களை தந்தார். ஆனா கடைசியில ஒன்னே ஒண்ணு கொடுக்கல. என்ன தெரியுமா? கானானை கொடுக்கவில்லை. வாசிங்க பார்ப்போம். உபாகமம் 3ஆம் அதிகாரம், உபாகமம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதனாலதான் முன்னால சொன்னேன், ஏசப்பாவோட விருப்பத்துக்கு முன்னால யாரை என்ன பண்ணக்கூடாது, வந்து நிக்க கூடாது. ஏன் அவருக்கு கேள்வி கேட்க கூடாது. கொடுத்தது அவர் என்றால், உருவாக்கினது அவர் என்றால், எடுத்துக்கொள்ள அவருக்கு அதிகாரம் இல்லையா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு போதும், இதுக்கு மேல என்கிட்ட பேசாத. வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அந்த மோசேயின் இடத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வாசிங்க பார்ப்போம். இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். சில காரியத்தை ஏசப்பா சொல்லுவாங்க, நீ அழாதன்னு சொன்னா அழக்கூடாது, நீ அந்த இடத்துக்கு போகாதன்னா போக கூடாது. இல்ல ஆண்டவரே நான் போவ ஆண்டவரேனா ஏசப்பா அவன்கிட்ட பேசவே மாட்டார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க அப்பா உங்களுக்கு வேண்டானா எனக்கும் வேண்டாம்? எத்தனை பேருக்கு சொல்ல போறீங்க? கரங்களை சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஏசப்பாக்கு இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா உங்களை பிரியம் வச்சுட்டு அவருக்கு நீ இதை நீ இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாங்க. வாசிங்க பார்ப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி வார்த்தையை வாசிங்க. நீ கட்டாத அப்ப ஏசப்பாக்கு தெரியுமா தெரியாத எனக்கு வீடு வேணுமா வேண்டாமான்னு, எனக்கு ஊழியம் வேணுமா வேண்டாமான்னு ஏசப்பாக்கு தெரியுமா தெரியாதா? வேலை ஸ்தலத்துல உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுன்னு ஏசப்பாக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நீ வேலை செய்யணும் நமக்கு தெரியுமா தெரியாது? நாளைக்கு நான் எங்க இருப்பேன்னு தெரியுமா தெரியாது? தெரியாததைகளை குறித்து கவலைப்படுவதை காட்டிலும் தெரிந்தவர் என்னிடத்தில் அநேக காரியங்களை செய்கிறார் என்று நன்மையை நினைத்து கொண்டது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. நீ கட்டாத ஏசப்பா கொடுத்தா எப்படிதான் கொடுப்பாங்க? வசதியா கொடுப்பாங்க. சொல்லுங்க பாப்போம். வசதியாய் ஆண்டவர் தருவார், அவர் குறைவில்லாமல் தருவார், போதும் என்கிற அளவிற்கு தருவார், இல்லை என்பதே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு தருவார். பிள்ளைகளை குறித்து கண்ணீர் வடிக்கிறாயா? எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் வடிக்கிறாயா? என் வாழ்க்கை என்னவாகும் சொல்லி கண்ணீர் வடிக்கிறாயா? சாட்சியில கேட்டோம், நாளைக்கு போக போறோம், பயமா இருக்குது, என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உனக்கு முன்பாய் ஒருவர் நடந்து போயிருக்கிறார். அவர் போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு போகவே வைப்பாங்க. அதுக்கு முன்னால வந்து அவர் சொல்லிச்சார்ல, அருமையான மகள் எக்ஸாம் எழுதுறா, நாளைக்கு எக்ஸாம் எழுத போற பேப்பரை இன்னைக்கே ஏசப்பா ஆன்சரை கொடுத்துட்டா, நாளைக்கு அந்த புள்ள போய் எக்ஸாம் ஹால்ல கஷ்டப்படுவாளா? இதுதான் நாளைக்கு பிரச்சனை இருக்குன்னு நீ நினைக்கிற அந்த பிரச்சனை, நீ நாளைக்கு போய் பாருங்க, அந்த பிரச்சனை அங்க இருக்காது. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவான். அடுத்த வார்த்தை இங்கே சொல்லுகிற காரியத்தை பாருங்க. நீ இடுப்பெல்லாம் வலிக்குது ஆண்டவரே, தண்ணி எடுத்து எடுத்து ஊத்துற ஆண்டவரே,
கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்துல எல்லாவற்றையும் வைத்துதான் தருவா. வேதம் சொல்லுகிறது நீ நிரப்பாத சகல, அப்ப சகலனா எல்லாம். ஏசப்பா உனக்கு என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் தருவாங்க. அப்பா மகளுக்கு சீதனம் கொடுத்தா கார் கொடுப்பாரு, டிரைவரை கொடுக்க மாட்டாரு. ஆனா ஏசப்பா கொடுத்தா காரை கொடுப்பாரு, பெட்ரோலை கொடுப்பாரு, ஓட்டுறதுக்கு டிரைவரை கொடுப்பாரு. இஎம்ஐ இல்லாத வாழ்க்கையையும் ஆண்டவர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? பெண் பிள்ளைகளை வைத்தவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எலியேசரை அனுப்பி ரெபெக்காளை ஈசாக்கிற்கு கர்த்தர் கொண்டது போல உன் மகளுக்காய் உன் பிள்ளைகளுக்கான வாழ்க்கையை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நீ விரும்புகிறதை ஆண்டவரிடத்துல கேள், அவர் நிச்சயம் தருவார். என் அன்பு தேவ பிள்ளையே, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது, நீ சாப்பிட்டு திருப்திப்படுத்துகிற நாடு வரும். அந்த நாடு வரும்போது ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. அடுத்த வார்த்தையை வாசிங்க. மறவாதபடிக்கு ஏசப்பா ஒரு வார்னிங் வைக்கிறாங்க. உன்னை ஆசீர்வதிக்கும் போது ஏசப்பா யாருன்னு கேட்றாத. இன்றைக்கு உன்கிட்ட ஒன்னும் இல்லாதப்ப உனக்கு என்ன வேணும்னு ஏசப்பா கேட்கிறாங்க. உன்கிட்ட எல்லாம் இருக்கும்போது நான் இருக்கிறப்பா உங்களுக்குன்னு சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. அவரை மறப்போம் என்றால் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏசப்பா எப்படி இருக்கிறாங்க? அன்பா இருக்கிறவர். அவர் சமூகத்தை விட்டு போகிற நேரத்திலே எரிச்சல் உள்ளதாய் மாறுகிறார். ஏசப்பா நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன்பா. எத்தனை பேருக்கு சொல்ல போறீங்க? ஏசப்பாவை விட்டு நீ போகாத ஜனமாய் இருப்பார் என்றார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஏசப்பா உங்களை எப்படிதான் வச்சிருப்பாங்க? ஆசீர்வாதமாய் வைத்திருப்பாங்க. அடுத்தது உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளோ ஆணைகளாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை. ஏசப்பா விருத்தியை தந்துட்டே இருப்பாங்க. அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க. இதுதாங்க ஆசீர்வாதம். உண்மை ஆசீர்வாதம் இதுதான். 15வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். சொல்லுங்க. கர்த்தர் சகல ஜுரம் இருக்கட்டும், கை வலி இருக்கட்டும், கால் வலி இருக்கட்டும், மூட்டு வலி இருக்கட்டும், சுகர் இருக்கட்டும், பிபி இருக்கட்டும், தைராய்டு இருக்கட்டும், ஆண்டவரே வயிற்றுல ஸ்டோன் இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் இந்த ஆராதனையில என் ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். சகல நோய்களையும் போகிறார். இந்த ஆண்டவர் உனக்காய் செய்கிற கர்த்தரை கரம் பலத்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தலைவலி தெரியும், காய்ச்சல் தெரியும். ஆனா தெரிஞ்சிருக்கிற வியாதியும் வராது. தெரியாம அநேக வியாதி இருக்குது. இன்னைக்கு வைரஸ் சொல்றாங்க, ஃப்ளூன்னு சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. அது வாயில கூட நுழையல. ஏசப்பா சொல்ற வார்த்தையை பாருங்க. உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் முன்னேல் வர பண்ணாமல். இப்ப உனக்கு விரோதிகள் ஏன் வந்தாங்கன்னு தெரியுமா? உன் சாபத்தை போடுவதற்கு ஒரு இடம் வேண்டும் அல்லவா? நீ அழிய வேண்டும் என்று அவர்கள் காத்திருந்தார்கள் அல்லவா? ஆண்டவர் உன்னை அழிய விடுவாரா? உன்னை மறந்து விடுவாரா? உன்னை கண்ணீர் வடிச்சவன் அந்த வலி எப்படி இருக்கணும்னு பார்க்க வேண்டாமா? ஆண்டவர் அன்பானவர் தான். ஆனா நீ செல்ல பிள்ளை. ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளைய யாராவது தொட்டா அப்பா விட்டுருவாரா? அம்மா விட்டுருவாங்களா? உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பன் நமக்கு இத்தனை அன்புகள் இருக்கும் என்றால் எனக்காய் பரலோகத்தில் இருக்கிறவர் வேலை செய்ய மாட்டாரா? இறங்கி வர மாட்டாரா? என் கண்ணீருக்கு பதிலை தர மாட்டாரா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அதே அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்க. ஏன் இத்தனை அன்பு ஆண்டவர் என் மேல வைக்கிறாருன்னா வாசிங்க.
நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு யாரு? என்ன ஜனம்? பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஏசப்பா உனக்கு சொந்த குமாரனா இருக்கணும்னு அவர் விரும்பிட்டார். உங்களை யாராவது கையில இருந்து வாங்க முடியுமா? என்ன யாராவது கையில இருந்து பறிக்க முடியுமா? உன் குடும்பத்துல உன்னை யாராவது பிரிக்க முடியுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்னும் அநேக வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார் பாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இப்ப என்ன வார்த்தை சொல்றாங்க? உன் கைய பிடிச்சு ஒரு ஆசீர்வாதத்துல உன்னை கூட்டிட்டு போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? சிலருக்கு இன்னைக்கே நடக்கும், சிலருக்கு சாயங்காலத்து கூட நடக்கும், சிலருக்கு இந்த மாசம் முடியறதுக்குள்ள நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இரவு தாண்டுவதற்கு முன்பாக வந்திருக்கிற எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு காரியத்துல என் ஆண்டவர் பிரவேசிக்க பண்ணியிருப்பார். எனக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்கன்னு நினைக்கிறியா? நீ யுத்தத்திற்கு எழும்புறதுக்கு முன்னால அவர்கள் கதையை முடிச்சுட்டு ஏசப்பா ஓட்டு பேசுவார். வேதம் சொல்லுது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுங்க. ஏசப்பா ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு சொன்னீங்க. எத்தனை இடத்துல இருந்து ஏசப்பா தண்ணி வர வைக்கிறாங்கன்னு பாருங்க. மலை, ஆறு, பள்ளத்தாக்கு, ஊரு, ஊற்று, 5 இடங்களிலிருந்து உனக்காய் தண்ணீரை அவர் வரவழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்துக்காக உள்ள வந்த 5 ஆசீர்வாதத்துக்காக. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அந்த தேசம் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்குமா? சாப்பாடுக்கு பஞ்சம் இருக்காது, ட்ரெஸ்ஸுக்கு பஞ்சம் இருக்காது, இடத்துக்கு பஞ்சம் இருக்காது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசப்பா எனக்கு கொடுக்க போகிற ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்றால், அது கோதுமையும் மார்கோதுமையும் திராட்சை கொடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும். 9ஆம் வசனம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஏசப்பா என்ன சொல்றாங்க? அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கது. ஏசப்பா, இதுதான் ஒரு பெரிய கேள்வி. இந்த மாசம் எப்படிப்பா நான் அந்த மாசத்தை நடத்த போறேன்? அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க, நீ யார்கிட்டயும் கடன் வாங்க மாட்டேன், உன் வீட்டுல அரிசி குறையாது, மளிகை சாமான் குறையாது, எழுதி வைத்துக்கொள். நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறேன். உங்களுக்கு பேசுகிறேன். எங்கே இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டால் உனக்கான பிரேமா இதுதான், உனக்கான மன்னாபம் இதுதான். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம், செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைவளம் உள்ளதுமான தேசம். என் அன்பு மகனே, திருச்சபையில வந்து கம்யூனியன் எடுத்துட்டு ஏசப்பாவுடைய ரத்தத்தை குடிச்சிட்டு அவருடைய சரீரத்தை நீ சாப்பிட்ட பின்பு திருப்தி வந்துடும் தன்னால. அந்த திருப்தி வந்துருச்சுன்னா ஏன் சர்ச்சுக்கு போனோம்? ஏன் ஜபத்துல இருக்கணும்? சோம்பேறித்தனம் வந்துடக்கூடாது, சூரிய செடிகளை போய் உட்கார்ந்துடக்கூடாது. ஏசப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். யோனா என்று ஒருவர் இருந்தா, நினிவேக்கு போக சொன்னார். ஆண்டவர் உன்னை மிஸ்பாவுக்கு போக சொல்றாரு. ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா? இது சின்ன வேலை ஏசப்பா, இங்க வசதிலாம் இல்லை ஏசப்பா, பெரிய பெரிய கப்பல் இருக்குது, நான் கப்பலுக்கு போவேன்னு சொல்லி கூலி கொடுத்து தர்ஷீஷுக்கு ஓடணும்னு நினைக்கிறேன். நீ திருப்தியான இடம் உன் சபை அல்லவா? உன்னை திருப்திப்படுத்தினது உன் குடும்பம் அல்லவா? நீ திருப்தியா இருப்பது உன் வேலை ஸ்தலம் அல்லவா? அதுக்கு துரோகம் பண்ணிராத. ஞானஸ்நானம் எடுத்த இடம் ஆண்டவர, உமக்காய் வாழ்ந்த இடம் ஆண்டவர. யோனாவை போல நான் பேடையிலிருந்து கப்பலுக்கு ஓடணும்னு நினைச்சேன்னா தொடக்கம் நல்லா தான் இருக்கும், முடிவு என்னாச்சு? யோனாவை தூக்கி எங்க போட்டாங்க? கடல்ல போட்டாங்க. இப்ப கப்பல் வராது. ஒண்ணு அவரு நீந்தணும். எவ்வளவு நேரம் அவர் நீந்துவாரு? என் அன்பு தேவ பிள்ளைய, யோனாவுக்காக மீனை வச்சாரு. ஒருவேளை எனக்கு மீன் வரலன்னா நான் எங்க போனா? பாதாளத்துல மாண்டு போய் விடுவேன். ஏசப்பா, நான் திருப்தி ஆகும் போது உங்களை நம்ம மறக்க கூடாதுப்பா.
திருப்தி ஆகும் போது நான் ஊழியத்தை மறக்க கூடாதுப்பா. திருப்தி ஆகும்போது என் கணவன் மனைவியை மறக்க கூடாதுப்பா. என் பிள்ளைகளை நான் மறக்க கூடாதுப்பா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையே தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவா. எத்தனை பேர் இப்ப ஸ்தோத்திரம் சொல்ல போறோம்? எனக்கு கொடுத்த நல்ல குடும்பம் ஏசப்பா, கரங்களை தட்டி ஏசப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பா உங்களுக்கு நல்ல சபையை தந்திருக்கிறாங்க, நல்ல ஊழியத்தை தந்திருக்கிறாங்க, நல்ல வேலையை தந்திருக்கிறாங்க. என் அன்பு தேவர்களே, நான் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்னை இங்கே வைத்திருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உண்மையுள்ளவனாக இருப்பேன் என்று தன்னுடைய சமூகத்திலிருந்து வாக்கு கொடுத்திருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே ஏசப்பா சொல்றாங்க, ஏமாத்திராதீங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அதே அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும். சபைக்கு வர்றதுக்கு முன்னால வேலை இல்ல பாஸ்டர், குழந்தை இல்ல பாஸ்டர், திருமணம் ஆகவில்லை பாஸ்டர். ஆனா ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவருக்காய் வாழ்ந்தோம், ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நின்றோம். இன்னைக்கு திரும்பி பார்த்தோம்னா, அதாவது ஒரு 10 ரூபாய்க்கு கூட வீட்டுல பஞ்ச காலங்கள் இருந்தது. இன்றைக்கு லட்சங்களை ஆண்டவர் பார்க்க வைத்திருக்கிறார் என்றால் இது என் கைபலன் சம்பாதிக்கலப்பா, உங்க கரம் என்னோடு இருந்தபடியா இது எனக்கு சம்பாதிக்க பலனை கொடுத்தது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று இருதயத்துல கூட என்ன பண்ணக்கூடாது. இது நான் கட்டின மகா பாபிலோன் என்று நேபுகாத்நேச்சார் சொன்ன மாத்திரத்துல கர்த்தர் அவனை கீழே தள்ளினார். ஒரு ராஜா 7 வருஷம் மாடை போல் புல்லை தின்றான். என் அன்பு தேவ பிள்ளையே, புல்லை தின்ன ஆண்டவர் உன்னை அழைக்கவில்லை, மன்னாவை கொடுக்க ஆண்டவர் அழைத்து வந்தார். வேதம் சொல்லுகிறது 18வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யார நினைக்கணும்? மனசுல நடிகைகளை நினைக்க கூடாது, மற்ற தேவதைகளை நினைக்க கூடாது, ஆண்டவரை நினைக்கணும். அதற்காக தான் ஏசப்பா என்னை உன்னை படைச்சாங்க. இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசப்பா பத்தி யாருக்காவது சொல்லி இருக்கோமா? சொந்த குடும்பத்துக்கு சொன்னோமா? வேற ஸ்தலத்துல சொன்னோமா? காலேஜ்ல சொன்னோமா? ஸ்கூல்ல சொன்னோமா? சொல்லாமல் இருப்பாய் என்றால் இன்றிலிருந்து சொல்லி பழகு. சபை நிரம்பும், உன் வீடு நிரம்பும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, கர்த்தரை நினைப்பாயாக. ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்ட என்ன பண்றாங்க? உடன்படிக்கைய உறுதிப்படுத்துறாங்க. 1ஆம் தேதி வானோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினாரு. வானத்தின் ஆசீர்வாதத்தினாலும் பூமியின் ஆசீர்வாதத்தினாலும் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஸ்தனங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தினாலும் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று உன்னோடு உடன்படிக்கை பண்ணினதை மறுபடியுமாய் இந்த 3வது மாதத்திலே கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. இந்நாளில் பலனை கொடுக்கிறது யாரு? என் ஆண்டவர் உனக்கு பலனை தருகிறவரா இருக்கிறார். பலனை தந்துச்சு. இப்ப ஏசப்பா என்ன சொல்றாங்க தெரியுமா? சாலமோனுடைய வாழ்க்கையில அப்சலோம் இல்லை, சாலமோனுடைய வாழ்க்கையில அதோனியா இல்லை, இன்றைக்கு அவன் மாத்திரம் தான் இருக்கிறான். இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பாப்போம். சாலமோன் யார்கிட்ட அன்பு கூர்ந்தான்? இன்றைக்கு நாம் யாரிடத்தில் அன்பு கூறுகிறோம்? கணவனிடத்திலா, மனைவி இடத்திலா, வேலையின் இடத்திலா, ஃப்ரெண்ட்ஸ் இடத்திலா, உறவுகளிடத்திலா? என் அன்பு தேவ பிள்ளையே, இங்கே சின்ன சாமுவேலா இருக்கிறான். அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, வாசிங்க பார்ப்போம். தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். 5வது வசனம். ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொல்றாங்க? எதை கேட்கணும்? விரும்புறதை கேளு.
எஸ்ஸா நோவான்னு அவரு சொல்லுவார். நீங்க கலங்காதீங்க, யுத்தம் கர்த்தருடையது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 7வது வசனத்துல ஒரு பதில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க கொஞ்சம் மெதுவா. இப்போதும் நிறைய பேரோட மனசு கலங்கிட்டு இருக்குது. சொப்பனத்தை பார்த்துட்டேன், பதில் தெரியல. ஏசப்பா சொல்றாங்க, கலங்காத, என்ன கேட்டாலும் தருவேன். வேதம் சொல்லுது, இப்போதும் அப்ப இந்த ஸ்தானத்துல ராஜாவை நிற்க வச்சது யாரு? பைபிள் என்ன சொல்லுது? நீங்க ஏசப்பா. தாவீதுக்கு அப்புறம் சாலமோனை நிற்க வைத்தது ஆண்டவர். அநேக திருச்சபைகளுக்கு போயிருக்கலாம், அநேக ஊழியக்காரர்களை பார்த்திருக்கலாம். ஆனால் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் உன் திருச்சபைகள் உட்கார வைத்து கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார் என்றால் அது அநாதி தீர்மானம். இது எங்களால் உண்டானது அல்ல, கர்த்தருடைய ஈவு. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீரே. இன்னைக்கு நான் உங்க முன்னால எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா? வரம் போறேன், ஏசப்பா என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏசப்பா தூரம் வருவேன் போறேன். 42 வயசானாலும் ஆண்டவருக்கு நான் எப்படி தெரியுமா இருக்கிறேன்? சின்ன பிள்ளையா தான் இருக்கிறேன். சாலமோன், ஆண்டவரை ஏன் இந்த வார்த்தையை எனக்கு காண்பித்து தந்தீங்க? என்னிடத்துல நேற்று இரவு உட்கார வைத்து அநேக செய்திகளை கொடுத்து அதை பேச வைக்காம ஒன்னும் சொல்லாம சபைக்குள்ள கொண்டு வந்து ஒரு வார்த்தையை கொடுக்குறீங்கன்னா, ஏசப்பா எனக்கு கொடுத்த வார்த்தை இல்லை. உங்க இருதயம் கலங்கிட்டு இருக்கிறதுல கலங்காத, கர்த்தர் நலமானதை செய்வார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, 8வது வசனத்தை வாசிங்க. நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைகளுக்கு அடங்காததும் இரக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய. அப்ப ஏசப்பா இந்த ஊழியத்துக்கு எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? இதை நேத்து பேசினேன். முந்தானேத்து சனிக்கிழமை நைட்டு என் திருச்சபையில் இருக்கிற ஒரு சகோதரனோடு பேசிக் கொண்டிருந்தேன். மற்ற ஊழியர்களை காட்டிலும் காஞ்சிபுரத்துல ஒரு அறுவடை இருக்கும். அந்த அறுவடை அறுத்து தீர்த்த பின்பு என் திருச்சபை எல்லாரையும் கூட்டிட்டு வருவேன். அப்போ பாருங்க, இது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தத மனிதனால் எடுத்துக்கொள்ள முடியாது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போமோ, நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கும் அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய. அப்ப இங்க நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் எப்படி பாக்குறாங்க தெரியுமா? 1000 பேரை பாக்குறாங்க. அப்பதான் இந்த கால்குலேஷன் கரெக்டா வரும். நமக்கு தெரியல. என் அன்பு தெய்வ பிள்ளைங்க, இங்கே பரலோகம் இருக்குது, தேவதூதர்கள் இருக்கிறாங்க, இந்த இடம் முழுசா நிரம்பி இருக்கு. எண்ணிக்கைக்கு எண்ண முடியாது. நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? அப்ப நட்சத்திரத்தை ஏசப்பா கையில வச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதத்தை எண்ணி முடிய முடியுமா? என் அன்பு தெய்வ பிள்ளையே, 9வது வசனத்தை வாசிங்க. அப்போ உங்களை விசாரிக்கிறதுக்கு ஏசப்பா ஏன் எனக்கு இந்த வசனத்தை காமிச்சாங்க தெரியுமா? உங்க ஜனத்தை நடத்தணும் ஏசப்பா. இத்தனை கிலோமீட்டர் தாண்டி ஏன்பா கொண்டு வந்தீங்க? இந்த ஜனங்களை பார்க்க ஏன்பா கொண்டு வந்தீங்க? அப்பா எவ்வளவோ காரு போச்சு, எவ்வளவோ வண்டி போச்சு, எத்தனையோ காரியம் போச்சு. ஏசப்பா சொல்றாங்க, இந்த வசனத்தை நான் ஏன்பா உனக்கு கொடுத்தேன்? ஏன் தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தா தானே யோசுவா 21:45. அவர் சொன்னது ஒன்றும் தவறி போகாது. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஆகையால் நல்லது கெட்டது எதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது இங்க வர வரைக்கும் காலையில சபையில பேசுன அம்மாவுக்கு தெரியும், நான் பைத்தியக்காரங்க, நான் பைத்தியங்க. இப்படிதான் 2 சர்ச்சில் பேசினேன். ஆனா நீ பைத்தியம் இல்லப்பா, பரலோகம் ஞானவானா பார்க்கிறேன். கர்த்தர் இந்த இடத்துல எனக்கான தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றாமல் அவர் விட மாட்டார். ஆண்டவர் அழைத்தது என்னை ஏமாற்றாது, என்னை உருவாக்கு, என்னை உருவாக்கு.
என்ன தெரியுமா? நீ அடியேனுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை சின்ன கூட்டமா இருந்தாலும் பரலோகம் எப்படி பாக்குது தெரியுமா? ஏராளமா பாக்குது. என் அன்பு தேவ பிள்ளைய, பரலோகம் உங்களை ஏராளமா பாக்குது. நீங்க சொல்றீங்க உலகம் என்ன ஏளனமா பாக்குது. ஏளனம் வேணுமா? ஏராளம் வேணுமா? ஏராளம். உங்க கூட ஏராளம் இல்ல, உலகத்தில் இருப்பவனிலும். அப்ப யாரு பெரியவங்க இங்க? சூப்பர்வைசரா? என் ஆண்டவரா? கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவாரா? கர்த்தர் உனக்கான ரகமோட்டை தருகிறார். நிறைய பேருக்கு தெரியாது ஏசப்பா ஏன் கொண்டு வந்தார். எனக்கே தெரியல, இப்பதான் தெரியுது. ஞானம் உள்ள இருதயத்தை கொடுக்க, என் பிள்ளைகளை நியாயம் விசாரிக்க, என் அன்பு தேவ பிள்ளைகளை அற்பமாய் எண்ணப்பட்ட ஆரம்பத்தை அலங்கரிக்க வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 16வது வசனத்தை வாசிங்க. ஏசப்பாகிட்ட ஆண்டவருடைய பலிபீடத்துல இருந்து சொல்றேன். என் திருச்சபையில வார்த்தையை கொடுக்கும் போது என்ன கேட்ட தெரியுமா? போன வாரம், ஏசப்பா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. என்ன தெரியுமா? என் பிள்ளைகளோடு நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்துல இந்த ஜீவன் பிரியம் என்றால் அதை உங்க கரத்துல நீங்க எடுத்துக்கோங்க. இந்த உடலை என் பிள்ளைங்க கிட்ட கொடுத்துருங்க. இதுதான் ஏசப்பா எனக்கு வேணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, வாசிங்க. எந்த காரியத்தை கேட்ட தெரியுமா ஏசப்பாட்ட? என் பிள்ளைங்க விசாரிக்கணும்ப்பா, என் பிள்ளைங்க வெயிட் பண்ணுவாங்கப்பா, அவங்கள போய் நான் பார்க்கணும் ஆண்டவரே. நான் உங்களை வெயிட் பண்ண வைக்க கூடாதுப்பா, என் பிள்ளைகளை வெயிட் பண்ண வைக்க கூடாதுப்பா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? தரிசனத்தை கொடுத்து விளக்கங்களை தருகிறவன் ஆண்டவரை நான் சோர்ந்து போன என்ன ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோராதே, உன் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீ விரும்புகிறது என்னிடத்துல கேளு. ஏசப்பா நான் கேட்டுச்சேன். ஏசப்பா சொல்றாங்க பாருங்க, நீ இந்த காரியத்தையே கேட்டு ஏற்ற ஞானத்தை உனக்கு நான் மாத்திரம் வேண்டலங்க. இன்றைக்கு எனக்காக எத்தனை பேர் வேண்டிட்டு இருக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் தாமே என்று சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் அநாதை இல்லைங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தர் என்னை யாருடையும் கொடுக்க மாட்டாங்க, என் பிள்ளைகளை யாருடையும் கொடுக்க மாட்டாங்க. என்னை யாக்கோபாய் கர்த்தர் பார்ப்பார் என்றார். வரும்போது அற்புதராஜிக்கு ஒரு சத்தியத்தை பேசிட்டு வந்தேன். யாக்கோபு அவனை பார்க்க வந்த பொழுது ஏசா சொன்னா, இந்த ஜனத்தை நான் இந்த ஆடுகள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ முன்னால போன்ட்ட. ஏசா என்ன சொன்ன தெரியுமா? யாக்கோபு, இல்லை இல்லை, இதெல்லாம் கரவல் ஆடுகள். இது என்னது? கரவல் ஆடுகள். ஏசா யார் தெரியுமா? வேட்டைக்காரன், வெளியெல்லாம் இருப்பான். அவனை நம்பி ஆட்டை அனுப்ப முடியுமா? வேட்டைக்காரனுக்கு என்ன தெரியும்? வேட்டையாட தெரியும். ஆடு நடக்கலன்னா கழுத்தை பிடிச்சு தரத்துல எடுத்துட்டு போக தெரியும். மெய்ப்பனுக்கு தான் பிள்ளைகளுக்கு எப்ப ஆடுவாங்க, எப்ப சாப்பாடு கொடுக்கணும், எப்ப என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நான் வேட்டைக்காரன் இல்லைங்க, கர்த்தருடைய மெய்ப்பனாய் வந்திருக்கிறேன். யாருக்கிட்டையும் உங்களை கொடுக்க மாட்டேன். என் நண்பு தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 12வது வசனத்தை வாசிங்க. உன் வார்த்தையின்படி. ஏசப்பாட்ட என்ன சொன்ன தெரியுமா? வேட்டைக்காரர்கள் இடத்துல நான் தர மாட்டேன்ப்பா, மேய்ப்பனாய் என்னை அழைத்து கொண்டு வந்தது உண்மை என்றார். என் நாடுகள் எனக்கு வேண்டும்பா, என் தொழுவம் எனக்கு வேண்டும்பா. நான் ரொம்ப நேசித்து செய்கிற ஊழியம் ஆண்டவர். ஆண்டவர் பரலோகம் எனக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? 12வது வசனம். உன் வார்த்தையின்படியே ஏசப்பாட்ட ஆண்டவர் எனக்கு காமிச்சு கொடுத்தது 3 அஞ்செல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க. ஆனா உள்ள வந்து என் பிள்ளைகள் இடத்துல பேசுகிற நேரத்துல 12வது வசனத்தை எவ்வளவு அழகா பேசுறாங்க பாருங்க. எனக்கு முன்னாலேயும் யாரையும் ஒருத்தரையும் ஆண்டவர் வைக்க மாட்டாரு,
எனக்கு பின்னாலே ஆண்டவர் யாரையும் வைக்க மாட்டாரு. அப்ப ஆண்டவர் யாரை வச்சிருப்பாரு? என்னை தான் கர்த்தர் இங்கே வைத்திருப்பார். சோர்ந்து போகாத, உத்தமனுக்கு கர்த்தர் கொடை. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. இதுவும் அன்றி சாப்பாடு இதுவரைக்கும் நான் கேட்டதில்லைங்க. இதுவரைக்கும் நான் சாட்சியா சொல்ல முடியும். அப்பா எனக்கு பணம் தாங்கன்னு நான் கேட்கல. அநேகருக்கு கொடுத்து உதவ ஆண்டவர் வைத்திருக்கிறார், கொடுக்கிற கரமாய் வைத்திருக்கிறார். ஆனா தாழ்ச்சி அடைகிற நேரத்துல உங்க இருதயம் கலங்குச்சுன்னு சொல்லிச்சு உங்களுக்கு சாரிடான் கொடுக்க ஆண்டவரை அனுப்புனாங்க. ஆனா உண்மையா சாரிடான் யாருக்கு தெரியுமா? எனக்கு தான். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, வாசிங்க. இதுவும் அன்றி உனக்கு தந்ததுக்கு அப்புறம் தான் நான் அனுப்புனேன். அந்த வார்த்தையை சாதாரணமா வந்துட்டு காட்டல. அநேகர் வண்டியில இருந்தாங்க. அந்த வார்த்தை உன்கிட்ட பேசி இருக்குன்னா இந்த வார்த்தையை கொண்டு உன் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க போறேன். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, வாசிங்க. அதுக்கு கீழே எனக்கு ஒரு கண்டிஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். 14 வாசிங்க. என் அப்பாவை எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்தமா கர்த்தருக்காய் வாழ்ந்தவர், வேதத்திற்காகவே இருந்தவர், ஜபத்தோடு ஆண்டவரோடு நடந்தவர். இன்றைக்கு அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்னிடத்தில் கேட்கிறார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. தகப்பனாகிய தாவீது ஆண்டவர் என்ன பண்றாரு? உண்மையை சொல்ல போனா அருமையான தாயார் பார்த்த தரிசனம் நிறைவேற இருக்கலாம். ஆனா ஆண்டவர் கிருபையாய் எதிர்காலத்தின் தரிசனங்களை நிறைவேற்ற ஆண்டவர் நீட்டித்து கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. உன் கண்ணீரை கண்ட, உன் கண்ணீரை கண்ட. இது என் கண்ணீருக்கு கத்த கொடுத்த ஊழியம் அல்ல. உள்ளே இருக்கிற பிள்ளைகள் ஒதித்த கண்ணீருக்கு என் ஆண்டவர் எனக்கு தந்த பரிசு. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபையுள்ளவர். கர்த்தர் உங்களுக்காய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை உண்டு. எனக்காய் கண்ணீர் வடித்த தேவ சபைய, ஊழியனுக்காய் திறப்பில் நின்ற தேவ சபைய, ஊழியர்களுக்காய் வைராக்கியமாய் நின்ற தேவ சபைய. உபாகமம் 1ஆம் அதிகாரம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை 11வது வசனத்தை வாசிங்க. 10 வாசிமா. அதுக்கு முன்னாடி 10 வாசிங்க சிஸ்டர். ஏசப்பா என்ன பண்ண போறாங்க? உங்களை பெருக பண்ணினார். இன்னைக்கு வந்திருக்கிறது கொஞ்சமா நம்ம நினைக்கிறோம். ஏசப்பா ஆபிரகாமுக்கு காண்பித்து கொடுத்த நட்சத்திரங்கள் நீங்க தாங்க. நீங்க நட்சத்திரங்கள் என்றால் அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நட்சத்திரத்தை தானே காட்டினாரு. இப்ப பரலோகத்துல இருந்து உங்களை காட்ட மாட்டாங்களா? உங்க மூச்சை காட்ட மாட்டாரா? ஆபிரகாம் எங்க வா, அன்னைக்கு உனக்கு பிள்ளை இல்லைன்னா நட்சத்திரத்தை பார்த்த இல்ல, அன்னைக்கு நீ பூமியில இருந்து பார்த்த. இன்னைக்கு காஞ்சிபுரத்துல குன்னத்துல ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்குது. மேல இருந்து பார். ஆபிரகாம் எட்டி பார்த்தா யாரெல்லாம் தெரியுமா சொல்லுங்க? தைரியமா சொல்லுங்க. யாரெல்லாம் தெரியுமா? நிச்சயமா சொல்ல. நான் தெரியல. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் தெரிவாங்க. ஆபிரகாமுக்கு உன் மூஞ்சி தெரிஞ்சதுன்னா ஏசப்பாவுக்கு ஒரு முகம் தெரியாதா? நீங்கள் இந்நாளில் இருக்கிறது போல வாசிக்கமா. இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறியோ
சபை இப்படி இருக்காது, 1000 மடங்கு பெருகும். நீ எப்படி இருக்கிறியோ உன் கையின் பிரயாசம் இப்படி இருக்காது, 1000 மடங்கு பெருக போற. நீ இப்படியே இருக்க மாட்டேன். எப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி ஆசீர்வதிப்பார். அந்த 1000 மடங்கு காட்டி கொடுக்கவா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை வாசிங்க. ரெபெக்காள் என்றால் மணவாட்டி. இன்னைக்கு பரலோகம் உங்களை எப்படி வாழ்ந்தது தெரியுமா? இப்ப நம்புறீங்களா? நான் எப்படி பெருக போறேன்? 1000 மடங்கு வார்த்தையில சொல்ல மாட்டாரு. கோடா கோடி ஏற்று இடத்திலே சொல்லி உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கீழாகாமல் மேலாக போவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். அன்பு தேவ பிள்ளைகளே, செபிப்போம், செய்யிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி